திரு சோ ராமசாமி அவர்களின் முகமது பின் துக்ளக். பிரதம மந்திரி அறை. கதாபாத்திரங்கள்: துக்ளக், பதூதா, கோவிந்த், சாஸ்திரி, ஜோதி, தியாகராஜன். ஏதோ மொழி பிரச்சனை பற்றி கிளர்ச்சி என்றெல்லாம் அமர்க்களப்பட்டதே, பார்த்தீர்களா? துக்ளக் கிளர்ச்சியை எவ்வளவு சுலபமாக அடக்கிவிட்டார். தேசிய மொழி சட்டத்தை மீண்டும் மாற்றுவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். கிளர்ச்சி அடங்கிவிட்டது. உங்கள் மக்களுக்கு வேண்டியது வாக்குறுதி, அவ்வளவுதானே? அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இதுவரை எந்த வாக்குறுதி நிறைவேறி இருக்கிறது? தேர்தலில் வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிக்கிறோம், பதவிக்கு வருகிறோம், வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டே போகிறோம், மக்கள் திருப்தி அடைகிறார்கள். A successful democratic government is one which goes on making promise after promise. But those promises must be kept. Yes, it shall be kept. A political promise shall always be kept as a promise, and it shall always remain a promise. ஒரு வாக்குறுதி அளித்தால் அதை செயலாக்க வேண்டும். இல்லாவிட்டால் தென்னாட்டில் மீண்டும் குழப்பங்கள் நேரிடலாம். மீண்டும் வாக்குறுதி அளிப்பேன். மொழி பிரச்சனை தீர்ந்து போன விஷயம். அது பற்றி உங்கள் அபிப்பிராயங்கள் இனி தேவையில்லை. அத நான் ஒப்புக்கிறேன். தேசிய மொழி சட்டம் வந்தாயிடுச்சு, இனிமே என்ன? நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் உங்கள் கட்சிகளை சார்ந்த 450 பேர்களும் உதவி பிரதம மந்திரிகள் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. என்ன இது? மொழி பிரச்சனை தீர்ந்து போச்சு சார், அத நாங்க எல்லாரும் ஒப்புக்கிறோம். அடுத்தபடியாக லஞ்ச ஊழலை ஒழிக்க துக்ளக்கின் திட்டம் தயாராக இருக்கிறது. என்ன சார் அது? பொதுமக்களுக்கு காரியங்கள் செய்ய அரசாங்க அதிகாரிகள், ஊழியர்கள் பணம் வாங்குகிறார்கள். அது சட்டவிரோதம். இதுதானே லஞ்ச ஊழல்? ஆமா. இந்த சட்டவிரோதமான செயலை ஒழிப்பதே துக்ளக்கின் திட்டம். எப்படி சார்? சட்டவிரோதமான லஞ்சத்தை ஒழிக்க லஞ்சத்தையே சட்ட ரீதியாக்குகிறேன். என்னது? ஆம், அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் இவ்வளவு என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பது போல் இனிமேல் கிம்பளமும் இவ்வளவு என்று நிர்ணயிக்கப்படும். ஐயோ, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிம்பளம் வாங்குறத நாமளே பார்த்துட்டு இருக்கிறதா? அந்நியாயம். அவர்கள் சம்பளம் வாங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறோமே, அது மட்டும் என்ன நியாயம்? அவங்க சட்டப்படி தானே சம்பளம் வாங்குறாங்க. அதனால்தான் கிம்பளத்தையும் சட்டப்படி வாங்கட்டும் என்கிறேன். இனி பொதுமக்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் செக்ரட்டரிக்கு 25,000, அண்டர் செக்ரட்டரிக்கு 15,000, சூப்பரண்டென்ட்டுக்கு 5,000, ஹெட்லருக்கு 1000, குமாஸ்தா 100, பியூன் 10 ரூபாய். இதை பணமாகவும் கொடுக்கலாம், அந்தந்த அதிகாரிகளின் மனைவிமார்களுக்கு நகைகளாகவும் கொடுக்கலாம். சார், இது அக்கிரமம். இதில் என்ன அக்கிரமம்? சட்டவிரோதமாய் நடப்பது சட்ட ரீதியாகத்தான் நடக்கட்டுமே. இப்படி சட்ட விரோதமா இருக்கிறதெல்லாம் சட்ட ரீதியாக்கிண்டே போனா எப்படி? இதில் என்ன தவறு? யாரும் செய்யாத காரியத்தை நான் செய்ய பார்க்கிறேனா? இப்பதவியில் என் முன்னோடிகள் காட்டிய வழிதான் இது. கைப்பிடித்த கணவனை துறப்பது சட்டவிரோதமாக இருந்தது. விவாகரத்து சட்டத்தினால் அதை சட்ட ரீதியாக்கினார்கள். கள்ள மார்க்கெட் வியாபாரம் சட்டவிரோதமாக இருந்தது. ரேஷன் முறையினால் அதை சட்ட ரீதியாக்கினார்கள். பொய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவது சட்டவிரோதமாக இருந்தது. தேர்தல் முறையினால் அதை சட்ட ரீதியாக்கினார்கள். What was illegal yesterday is legal today. What is illegal today shall be legal tomorrow. Previous government made law an ass. My government shall make it a pig. சார், இந்த லஞ்சத்துக்கு சட்டப்படி ரேட்டு போட்டிருக்கீங்களே, அதை இனி எதிர்த்து பயனில்லை. அது உங்கள் ஓட்டுக்களால் பார்லிமெண்டில் சட்டமாக்கப்பட வேண்டும். அதுல ஒரு சின்ன திருத்தம். அதை மாற்ற முடியாது. ஆனா அது இல்லைங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கும் ஏதாவது ரேட்டு போட்டா தேவையில்ல. அதை செய்து விடலாம் சுல்தான். சரி, அப்படியே டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்ஸுக்கும் ஏதாவது ஸ்பெஷலா? மந்திரிகள் மக்களிடமிருந்து பணம் வாங்குவதா? நினைக்க முடியாத காரியம். ஆம், மந்திரிகள் மக்களிடம் இருந்து பணம் வாங்கக்கூடாது. நாம் ஏதாவது புதிதாக செய்ய வேண்டும். சட்ட ரேட்டின்படி பணம் வாங்கும் அதிகாரிகள் அதில் 4 1 பங்கை மந்திரிகளுக்கு தர வேண்டும். அதுதான் வழி.
இந்த லஞ்ச ரேட் சட்டத்தையும் மந்திரிகள் பங்கு சட்டத்தையும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றே நினைக்கிறேன். நம் நாட்டு மக்கள் எதையும் ஏற்பார்கள். இதை எதிர்த்தும் நம் நாட்டில் பொதுக்கூட்டங்கள் நடக்கும். அதற்குத்தான் இங்கு பஞ்சமே இல்லையே. நம் நாட்டு மக்களை நான் நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன். எதையுமே முதலில் எதிர்ப்பார்கள். நாளடைவில் அந்த எதிர்ப்பு மறைந்து அரசாங்கம் எதை செய்தாலும் சரி நம் தலை விதி என்று பேசாமல் இருந்து விடுவார்கள். துக்ளக் அவர்களே, அடுத்த தேர்தல் வரும், நினைவிருக்கட்டும். அடுத்த தேர்தலை பற்றியே நினைப்பவன் வெறும் அரசியல்வாதி. அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன் தான் தலைவன். நான் இரண்டை பற்றியுமே நினைக்காதவன் ஜனநாயகவாதி. யார் சொல்ற மாதிரி நம்ம ஜனங்க முதல்ல எதிர்த்தாலும் அப்புறம் மறந்துடுவாங்க. நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இதை சட்டமாக்கி போடலாம். அடுத்தபடியா உணவு பிரச்சனையை கவனிக்கணும். வேண்டாம். அதை கவனித்தவர்கள் கதியெல்லாம் அதோ கதியாகிவிட்டது. அதை உடனடியா கவனிக்காம போனா நாட்டோட கதி அதோ கதியாயிடும். உணவு பிரச்சனையை கவனிக்காவிட்டால் நாட்டின் கதி அதோ கதி. கவனித்தாலும் அதே கதிதான். நாம் கவனிக்காமல் இருந்தாலே சில பிரச்சனைகள் தாமாகவே தீர்ந்துவிடும். ஒரு பிரச்சனை அப்படிப்பட்டதே. வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சா நல்லது. வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி குறைப்பது? அவருக்கும் ஏதாவது வேலை கொடுக்க வேண்டும். முடிந்தவரை மந்திரி வேலை கொடுத்து விட்டேன். வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க நானே ஒரு வழி செய்கிறேன். சரி, அந்த பிரச்சனையும் தீர்ந்தது. இதுவரை மொழி பிரச்சனை, லஞ்ச ஊழல், உணவு, வேலையில்லா திண்டாட்டம் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டோம். நமது அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரிய வெற்றி தான். மற்ற பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவைகளை நானே தீர்த்து வைக்கிறேன். தீராத பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அவை வாழையடி வாழையாக ஒவ்வொரு அரசாங்கமும் பின்வரும் அரசாங்கத்திற்கு விட்டுச் செல்லும் பரம்பரை சொத்துக்கள். நாமும் அப்படியே செய்வோம். We should not act against our tradition and national practice. தென்னாட்டில் பல இடங்களில் புயலடித்திருக்கிறது. தென்னாட்டு மக்களுக்கு என்ன தரப்போகிறீர்கள்? ஆறுதல், ஆறுதல். வேறொரு பிரச்சனை. திருப்பதியை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்று போராட்டம் நடக்கிறது. ஒருவர் உண்ணாவிரதம் இருக்கிறார், ஒருவர் தீக்குளிக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார். இதற்கு என்ன செய்ய போகிறீர்? ஆல் ரைட். திருப்பதியை தமிழ்நாட்டுக்கே கொடுத்து விடுகிறேன். திருப்பதியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து விட்டால் ஆந்திராவில் போராட்டம் நடக்குமே. ஆந்திராவுக்கு தஞ்சாவூரை கொடுக்கிறேன். இன்னும் சில நாட்களில் உணவு நிலைமை மோசமாகிவிடும் போல் இருக்கிறது. அதனால்தான் நான் அமெரிக்கா செல்ல தீர்மானித்திருக்கிறேன். எதுக்கு? நான் அமெரிக்கா பார்க்க வேண்டாமா? அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து உலக பிரச்சனைகளை பற்றி பேசப் போகிறேன். I am going to discuss with the President of America about the problems facing this world. மற்ற நாட்டு பிரச்சனைகளை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? மற்ற நாட்டு பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவது அனாவசியம். நம் நாட்டு பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டு பயனில்லை. பின் எதை பற்றித்தான் கவலைப்படுவது? I am going to visit America. எல்லா உதவி மந்திரிகளும் ஆளுக்கு ஒரு அயல் நாட்டுக்கு விஜயம் போயிட்டு வருவோமே. நமது உதவி மந்திரிகள் அனைவரும் விஜயம் செய்ய போதிய அயல் நாடுகளே இல்லை. Let our deputy prime ministers visit the municipalities. நீங்க சொல்றதையெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை. கேட்க வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. இஷ்டம் இருந்தால் கேளுங்கள் என்றுதான் கூறுகிறோம். என்னையா இது? டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்னு ஆக்கிவிட்டு இஷ்டம் இருந்தா கேளுங்கன்னு என்ன அர்த்தம்? எப்படி கேட்காம இருக்க முடியும்? அது போகட்டும். இன்று செய்யப்பட்ட லஞ்ச ஊழல் தீர்மானம் பார்லிமெண்டில் சட்டமாக்கப்பட வேண்டும். வேலையில்லா திண்டாட்டம் நாம் கூறியபடி பேசியே தீர்க்கப்பட வேண்டும். மொழி பிரச்சனையில் குழப்பம் ஏற்படும் போது அவ்வப்போது வாக்குறுதி அளித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. எங்களால் சொல்ல முடியும். இந்த அரசாங்கம் போனால் மற்ற அரசாங்கம் என்ன செய்துவிடப் போகின்றன என்றுதான் நினைப்பார்கள். நாம் செய்வதெல்லாம் நாட்டின் நலன் கருதியே என்று நினைத்தா மக்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள்? அல்ல. எந்த அரசாங்கம் வந்தாலும் நமக்கு இதே கதிதான், இவர்கள்தான் இருந்து விட்டு போகட்டுமே என்று நினைத்துதான் பேசாமல் இருக்கிறார்கள். மக்கள் நினைத்தால்தான் நல்லதொரு அரசாங்கம் உருவாகும். அதை நம் மக்கள் உணரும் வரை நம்மை போன்றவர்களுக்கு கவலை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, சபை கலையலாம். துக்ளக் தர்பாரா போச்சு. என்ன சொன்னீர்?
ஆம், துக்ளக் தர்பார் தான். என்ன செய்வீர்? துக்ளக் தர்பாரே தான். என் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். எதிர்த்து பேசுபவர்களுக்கு பதவி கிடையாது. தலை தூக்குபவர்கள் எனக்கு தேவையில்லை. கை தூக்குபவர்களே தேவை. Parliament is a place where people lift their hands up and put their heads down.